ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம்ஸ் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 6க்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஹீரோயினும் மீனாமியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு 2 பொண்ணு வந்துட்டு மிட்டம் எக்ஸாம் வேறு வரப்போகுது, நீங்கள் வேறு நல்லா படிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வர மிட்டம் எக்ஸாமில் நீங்கள் தான் நல்லா படித்து இந்த ஸ்கூல்லேயே டாப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமாம், நான் தான் எப்படியாவது இவங்க எல்லாத்துக்குமே என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன தான் படித்தாலும் நான் முந்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பார்த்தா ஹை ஸ்கூலில் நம்ம ஹீரோ தான் எப்போவுமே டாப்பராக வந்துட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படியாவது டாப்பராக வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு தூங்காமல் படிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க நல்ல மார்க் எடுத்து ஸ்கூலில் டாப்பராக வந்துடுறாங்க. அந்த ஸ்கூலே இப்போ நம்ம ஹீரோயினை தான் பாராட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஜன்னலை பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நான் தான் டாப்பர் ஐட்டம்ல, இப்போ கூட இவனோட கவனம் என் மேலே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த லைப்ரரியில் நம்ம ஹீரோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனு போய் அதே புக்கு எடுப்பா. உனக்கு இந்த புக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆமா, ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல்லேயே டாப்பரா வந்திருக்க போல, என்னோட கங்க்ராச்சுலேஷன் பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என்ன அப்பனா என்ன இவன் நோட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஃபிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி அப்போ நான் நல்லா படிச்சுக்கோ, ஏன்னா நம்ம 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம், யார் கிளாஸ்லேயே டாப்பராக வரான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ நைட்டு ஃபுல்லாக முழிச்சு படிச்சிருக்க போல, சரி அப்பனா கிளாஸ்லேயே டாப்பர் ஆகி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவனம்லாம் உன் மேலே இருக்கணும்னு ஆசைப்படுற கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே ஃபஸ்ட் எக்ஸாம் நடக்குது. ஸோ எக்ஸாம் எழுதினோடனே அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு 94 மார்க் வாங்கியிருக்காங்க. சே, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. நானே இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அப்போ மிஸ்ஸுட்டோ எவ்வளோ எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேப்பரை பார்க்கறதுக்காக நைஸாக போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கீழே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, என்ன உன்னோட எக்ஸாம் பேப்பரில் நிறைய கொஸ்டின் நீ வேணும்னே எழுதாத மாதிரி தெரியுது, இதெல்லாம் எனக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நீ சீன் கிரியேட் பண்ண பார்க்குறியா, நீனா எனக்கு விட்டு கொடுத்த மாதிரி இந்த கிளாஸில் ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் கோவமாகி ஹீரோ அடிக்கலான்னு போகும்போது அவங்க அம்மா வந்து தடுத்துடுறாங்க. நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்த, இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவனம் உன் மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இதுக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்பட்ட, உன்னையே போட்டு துன்பப்படுத்திக்கிட்ட. ஸோ அதனால தான் நான் வந்து விட்டு கொடுத்தேன். பட் ஆனால் நான் விட்டு கொடுக்குறது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லா எக்ஸாம்லேயும் என்னோட பெஸ்ட்டை காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு எக்ஸாமாக போயிட்டுருக்கு. ஃபைனலாக அன்றைக்கி தான் மிட்டம் எக்ஸாமோட ரிசல்ட் டே. ஸோ ரிசல்ட் பார்க்கறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. பார்த்தா செகண்ட் இடத்துல நம்ம ஹீரோயினும், ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ டாப் செகண்ட் எடுத்தனால ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. பிகாஸ் இதுதான்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ நல்ல மார்க் எடுத்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன் கூடயும், நீ அதே இது மோசமான மார்க் எடுத்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. இதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. சரி ஓகே அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோனும் நான் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த 2 பொண்ணுங்க வராங்க. நீங்கள் டாப் 50லே செகண்ட் இடத்துக்கு வந்திருக்கீங்களா, ரொம்பவும் சூப்பர். பட் ஆனால் என்ன, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேட் ஆகிறா. பட் ஆனால் அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் கண் கலங்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே ஓவராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து தேங்க்ஸ் அண்ட் ஒரு சாரி சொல்லிட்டு வரலான்னு போவாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இது யாருன்னே தெரியல. சரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓவரமாக போயிடுவா. இப்போ அப்படியே அடுத்த நாள் லைப்ரரியில் மறுபடியும் அந்த பொண்ணு கூட தான் நம்ம ஹீரோ இருக்கான். இந்த பொண்ணோட பேர் ஹிகஷிரா. ஸோ அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அந்த புக்கில் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவளும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹிகஷிராவும் அவளோட ஷாக்ஸை வந்து போட்டு விட சொல்கிறா. என்ன மறுபடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் வெக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் போட்டு விட்டுறான். இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் லைப்ரரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாமியும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. அவகிட்ட நம்ம ஹிகஷிராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹிகஷிரா பயந்துட்டே இருக்கா. ஆமாம் மிஸ்ஸுட்டோ, இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னோட பேர் தான் மீனாமி அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. பட் ஆனால் ஹிகஷிரா பயந்துட்டே தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஆமாம் அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்குறா. அவன் என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா பயங்கரமாக ஷாக் ஆகிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹிகஷிராவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிகஷிரா நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்ஸுட்டோன்னு கூப்பிட்டுருப்பா. பிகாஸ் ஜாப்பனீஸில் எல்லாருமே வந்து செகண்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிட முடியாது.
ரொம்பவும் க்ளோஸாக இருக்கவங்க தான் செகண்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனா இப்படி ஹிகஷிரா நம்ம ஹீரோவ பார்த்து மிஸ்டோன்னு கூப்பிட்டத நம்ம ஹீரோனால ஏத்துக்க முடியல. அப்ப 2 பேருமே அவங்க க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆவுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவும் பாசமா நடந்துக்கிறா. தண்ணி குடிச்சுக்கோங்க. ரப்பர் கீழ விழுந்திருக்கு அத எடுத்து குடுக்குறா. சாப்பாடு கொண்டு வர நம்ம ஹீரோ மறந்துட்டான். நம்ம ஹீரோயின் வந்து கொண்டு வந்து குடுக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. இத பத்தி ஹிகஷிரா கிட்ட சொல்றான். "இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆவுறீங்க? அவ உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறா. இதுல என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா கேட்கிறா. "இல்ல, அவ எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறா. கொஞ்ச நாளா என்ட்ட இப்படிதான் இருக்கா. அவ என்கிட்ட கோவப்படுறதே இல்ல. என்னன்னு தெரியல. இப்படி நடந்துக்கும்போது அவ என்கிட்ட இருந்து ரொம்பவும் தூரத்துல இருக்க மாதிரி தெரியுது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹிகஷிராவும், "நீங்க வேணா அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் பேசி பார்க்கலாம்." "இல்ல, இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. அதாவது அவங்க இப்பதான் உங்கள புரிஞ்சுக்க வராங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட ரொம்பவும் கேரா நடந்துக்கிறாங்க. ஸோ இதுல எதுவும் பிரச்சனை இல்ல. பட் இது ஒரு லிமிட்டா பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா சொல்றா. "ரொம்பவும் தேங்க்ஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்ல. நம்ம ஹீரோவ பத்தி தான். இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். வந்தா, "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துட்டு கைய வச்சு, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? ரொம்பவும் பாசமா, கேர் பண்ற மாதிரி. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீ எப்பவும் போல நடந்துக்கோ. அதாவது என் மேல கோவப்பட்டுட்டு அப்படியே அப்படியே இரு. பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினும், "ஆக்சுவலா எனக்கு அந்த பொண்ண பார்த்தா பொறாமையா இருக்கு. அவ உன்கிட்ட ரொம்பவும் க்ளோஸா நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம உன்னோட செகண்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுறா. ஸோ நீங்க 2 பேரும் க்ளோஸ் தானே?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. "ஓ! அப்பனா அந்த பொண்ணு தான் பிரச்சனையா? சரி, ஓகே. நான் கூட ஏதோ பெரிய விஷயத்துக்காக தான் என் கூட இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா இது இவ்ளோ சிம்பிளான விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும், "இவன் என்ன இத இவ்ளோ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டிக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின பார்த்து, "இங்க பாரு. யாரு வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, எனக்கு எப்பவுமே உன்ன பிடிக்கும். என்னோட ஹார்ட்ல உனக்குன்னு ஒரு தனியா இடம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹிகஷிராவும் லைப்ரரி முடிச்சுட்டு வரும்போது, நம்ம ஹீரோயின் ஹிகஷிரா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. நம்ம ஹிகஷிராவும் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. "ஏய், இங்க பாரு. இதான் கேப்புன்னு நீ யூமே கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருந்த. நானே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிச்சு விட்டுருவேன்." அப்படின்னு மீனாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹிகஷிரா இருக்கால்ல, அவ இதுக்கப்புறம் வர எபிசோட்ல கொஞ்சம் மெயின் கேரக்டராவே இருப்பா. அதனால இவ பேரையும், இவளோட கேரக்டரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே எல்லாருமே லைப்ரரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹிகஷிராவும் க்ளோஸா இருக்கிறத நினைச்சு நம்ம ஹீரோயினும் மீனாமியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க இந்த அனிமே பார்த்ததுக்கும் இதுக்கப்புறம் பார்க்க போறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னங்கிறது பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா, பாய், see you.